Hello friends, welcome to my YouTube channel. Today நம்ம பார்க்க போகிறது Senator Hulk 8K Android Satellite Receiver Android support. Friends, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் Senator Hulkோட 8K ரிசீவர். இது ஆண்ட்ராய்டு ரிசீவர், 8K சப்போர்ட் இருக்குது. அப்புறம் இதில் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர், யூடியூப்பு இது எல்லாமே மொபைலில் வர்றது போல் ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் என்னெல்லாம் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்கன்னு இதில் போட்டிருக்காங்க. 4K சேட்டலைட் சேனல் கூட சப்போர்ட் ஆகும். இதில் 4Kயில் என்னெல்லாம் சேனல் இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் இதில். அப்புறம் உங்களுக்கு வைஃபை வந்து லேண்ட் போர்ட்டும் இருக்கும். அப்புறம் 2.4 5G ரெண்டும் இருக்கும். உங்களுக்கு எந்த கனெக்ஷன் இருந்தாலும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செனாட்டர் கம்பெனியோடது. செனாட்டர் கம்பெனியில் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி பாக்ஸு, 4K பாக்ஸு, அப்புறம் 8K ஆண்ட்ராய்டு எல்லா பாக்ஸும் இருக்கும். அந்த கம்பெனி நல்ல இது தரும். அப்புறம் இதில் பாருங்கள், இதில் டாப்பில் கொஞ்சம் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பவர் பட்டன், அப்புறம் சேனல், வாய் அதெல்லாம். அப்புறம் பேக்கில் உங்களுக்கு டியூனரு, கார்டு ரீடர், அப்புறம் ஆப்டிக்கல் ஃபைபர், யூஎஸ்பி போர்ட்டு, லேண்ட் போர்ட்டு, இன்டர்நெட்டு, HDMI, AV, IRX, அப்புறம் DC 12 வோல்ட்டு அடாப்டர் இருக்குது. நீங்கள் HDMI வந்து LED டிவி அதில் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஆண்ட்ராய்டு டிவி எல்லாம் மைக்ரோ SD கார்டு சைடில் கொடுத்துருக்காங்க. ஒரு USB போர்ட்டு, அப்படி 2 USB போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் அந்த பாக்ஸில் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து லைனில் கனெக்ட் பண்ணியாச்சுன்னா பாக்கி இதில் உள்ள ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துக்கலாம் ஓரளவு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நல்ல ரிமோட் கொடுத்துருப்பாங்க. ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குது ஹல்க் ரிமோட்டு உங்களுக்கு 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்று நார்மல் ரிமோட்டு, இன்னொன்று வந்து ப்ளூடூத் ரிமோட்டு. நார்மல் ரிமோட்டு வந்து IR நார்மல் தான், IR இதில் வரும். அப்புறம் ப்ளூடூத் ரிமோட் வந்து உங்களுக்கு ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகும். அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஸ் பட்டன், அப்புறம் வாய்ஸ் சர்ச்சு, ரெக்கார்டு எல்லாம் நிறைய இது கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் சர்ச்சு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிருக்கனால உங்களுக்கு டிவிக்கு இல்லை ரிசீவர் நேராக தான் டைப் பண்ணல, எப்படி பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். இது வந்து நார்மல் ரிமோட்டு. அப்புறம் ப்ளூடூத் வந்து ரிமோட் மாத்திரம் இல்லை, ப்ளூடூத்தில் உங்களுக்கு ஹோம் தேட்டர், ப்ளூடூத்தில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். HDMI கேபிள், உங்களுக்கு HDMI கேபிள் நல்ல குவாலிட்டியாக, ரொம்ப லென்த்து 1.5 மீட்டர் நீளத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதில் உங்களுக்கு DC 12 வோல்ட்டோட கம்பெனி அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. IRX கேபிள் இது தேவை இருக்காது, உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை தேவையில்லை. ஏன்னா ப்ளூடூத் ரிமோட்டுக்கு அப்புறம் IRX கேபிளோட வேலை இருக்காது. இது வந்து கேட்லாக்கு, உங்களுக்கு இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையானது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் லைன் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இது பூட் வருது. பூட் வந்துட்டுன்னா நீங்கள் வந்து டிவியில் பார்த்துக்கலாம். அப்புறம் ஹல்கோடது செனாட்டர் ஹல்க்குன்னு டிவியில் வருது. இதுதான் ஹல்கோட இன்ட்ரொடக்ஷன். செனாட்டர் ஹல்க்கு 8K ரிசீவர். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிறைய IPTV கொடுத்துருப்பாங்க எக்கச்சக்கமாக. உங்களுக்கு இது ரிமோட் வந்து கான்ஃபிகர் பண்ணக்கு ஓகே பட்டனும் மைனஸ் பட்டனும் சேம் டைமில் பக்கத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும், ரிமோட்டு ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிரும். இப்போ பிளிங்க் ஆகும் அந்த ரிமோட் வந்து, லைட்ஸு பிளிங்க் ஆகிடுச்சு. இது இப்போ கொஞ்சம் நேரத்தில் கனெக்ட் ஆகிரும். கனெக்டடு, அவ்வளோதான். இது இப்போ ப்ளூடூத்தில் ரிமோட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ப்ளூடூத் ரிமோட்டு எந்த ரிமோட்டு கொடுத்தாலும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் மவுஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒயர் மவுஸ் எல்லா இதுவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வைஃபை அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன், இதில் 5G எல்லாமே கனெக்ட் ஆகும். உங்களுக்கு 5G வேணும்னா 5G கனெக்ட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு இது உங்களுக்கு தெரியுமோ அந்த இது வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ட் ஆகிரும். 5Gயோடது இன்டர்நெட்டு கனெக்டடு, நெட்வொர்க் ஓகே. அப்புறம் நோ சேனல்ஸு, இது ஆல்ரெடி இது கான்ஃபிகர் பண்ண ரிசீவர். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைமு நீங்கள் இன்டர்நெட்டு
ஃபைல் அப்டேட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும். இது செகண்டு. குரோம், யூடியூபு, செட்டிங், ப்ளே ஸ்டோர் எது எக்கச்சக்கமானது இருக்குது. குரோம் நான் சைன்இன் பண்ணலை. சைன்இன் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேயே நீங்கள் இது பார்த்துக்கலாம். இது மவுஸு. உங்களுக்கு அதில் மவுஸ் பட்டன் இருக்குது. மவுஸ் பட்டன் பார்த்தாச்சுன்னா மவுஸ் போலே ஒர்க் ஆகும். இல்லை நீங்கள் வயர்லெஸ் மவுஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணும்னாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ இதில் டைப் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ஈஸியாகவே பார்த்துக்கலாம். யூடியூப் ரொம்ப பவர்ஃபுல்லான 4K யூடியூப் வரும். வாய்ஸ் சர்ச்சு ரிமோட் ப்ளூடூத் ஆனால இது வாய்ஸ் சர்ச்சு கூடி வரும் ரிமோட்டு. ஸோ இதை பார்த்துக்கலாம். இதுலேயும் அக்கௌண்ட் என்ன இது பண்ணல. அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சொந்த இது இப்போ நான் 4K வீடியோ சாங் தமிழ்னு வாய்ஸில் சொன்னேன். அது ஓகே ஆகிடுச்சு. இதே போல் தான் உங்களுக்கு வாய்ஸில் எது வந்தாலும் அது ஈஸியாகவே உங்களுக்கு சர்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதில் உங்களுக்கு 4K குவாலிட்டி இதில் செக் பண்ணணுன்னா இதாக கொடுத்துருக்காங்க. 2160 பிக்சர் குவாலிட்டி. இதுதான் 4Kயோட எஃபெக்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் யூடியூப் உங்களுக்கு மொபைலில் எந்த மாதிரி இருக்கோ அதே போல் இதில் வரும். ஷார்ட்ஸு, வீடியோஸ் இது எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஹை குவாலிட்டியிலே இருக்கும். ஜேஜே டெக்குன்னு நான் வாய்ஸ் சொன்னாச்சுன்னா அது ஜேஜே டெக் அந்த மாதிரி வாய்ஸ்லேயே வந்துடும். வாய்ஸ் சர்ச்சில் இதெல்லாமே எடுத்துக்கலாம். ப்ளே ஸ்டோரும் சைன்இன் பண்ணலை. ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அப்புறம் இதில் நெட்ஃப்ளிக்ஸ், ஆப் ஸ்டோர் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஆப் ஸ்டோர்லேயே உங்களுக்கு நிறைய ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது அப்புறம் அப்ளிகேஷன், சேனல்ஸு, செட்டிங் இது எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு இதில் இப்போது டைம் செட்டிங், ஓஎஸ்டி செட்டிங், அப்புறம் ஓஎஸ்டியில் இதில் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு இதில் வரும். அப்புறம் அவுட்புட்டு, HDMI அவுட்புட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. HDR, ஏரியா செட்டிங், அது டிவியில் உள்ள அந்த பிக்சர் சைடு போகாமல் இருக்க வேண்டியுள்ளது. அதர் செட்டிங்கில் நிறைய இது கொடுத்துருப்பாங்க. பவர் மெனு, ஆட்டோ அப்டேட் சேனல், IPTV ஆன் பண்ணி வைக்கிறது, பீஸ் ஆட்டோ, IKS கலர் அப்படி நிறைய இதில் கொடுத்துருக்காங்க. CH மேக்ஸ் அது டிஷ் இல்லாமல் அதில் சேனல் பார்க்குறது, அது தெரிஞ்சவங்களுக்கு அதில் CH மேக்ஸ் கூட பண்ணிக்கலாம். இது ஆல் டெலீட் ஏரியா பக்கம் உங்களுக்கு ரீசெட் பண்ணுறது இல்லை ஆல் டெலீட் பண்ணுறது அந்த மாதிரி. இது STBயோட நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸு. இந்த பாக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தான் வரும். செட்டிங் அப்படி இதில் இருக்கும். அப்புறம் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நெட்டில் அப்டேட் ஆகும். இல்லை நீங்கள் USB ஃபைலில் அப்டேட் பண்ணலாம். அப்படி நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஏரியா தான் அப்டேட்டுக்குள்ளே இதில் உங்களுக்கு இப்போது அப்டேட் இருந்துச்சுன்னா அதில் காமிக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பென் ட்ரைவில் ஏதாவது காப்பி பண்ணி கூட அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி நிறைய செக்ஷன்கள் அப்டேட் பக்கம் இருக்கும். யூஎஸ்பியில் எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கோ இல்லை உங்களுக்கு APK அந்த மாதிரி ஏதாவது ஆப் பண்ணிக்கனாலும் அதில் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ப்ளூடூத் ஹோம் தேட்டர், ஹெட்ஃபோனு, அப்புறம் எக்ஸட்ரா எந்த மாதிரி ப்ளூடூத் இருக்கோ எல்லாமே ப்ளூடூத் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். பவர் வியோட கீ உங்களுக்கு எது வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷனில் உங்களுக்கு எந்தெல்லாம் சேட்டலைட் இருக்கோ உங்களுக்கு அந்தந்த லைன் எடுத்து கொடுக்கலாம். இல்லை நீங்கள் சேட்டலைட்டை ஆட் பண்ணிக்கலாம். C பேண்டு, Q பேண்டு என்ன இது இருந்தாலும் உங்களுக்கு லைன் எடுத்து கொடுத்தா போகிறோம். அதெல்லாம் விரும்பிய இதுக்கு பார்க்கலாம். இப்போது செட் பண்ணணுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரீக்வன்சி சேட்டலைட் நம்பர் ஆங்கிள் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணுறது உங்கள்கிட்ட டிஷ்ஷோட லைன் இருக்கணும். லைன் இருந்துச்சுன்னா அதோட லைன் எடுத்து பிளைண்ட் சர்ச் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரீக்வன்சி வரும். அது இல்லாமல் உங்களுக்கு புதியதாகிட்டு என்னெல்லாம் ஃப்ரீக்வன்சி அதில் வருதோ அதெல்லாமே சர்ச் ஆகி வரும். உங்களுக்கு புதிய சேனல்ஸ் எது இருந்தாலும் அதெல்லாமே பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மல்டிபிள்
ரிசீவரானால உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பக்கம் ஒர்க் ஆகும், அப்புறம் சேட்டலைட் பக்கம் ஒர்க் ஆகும், அப்புறம் யூடியூப், குரோம் அந்த மாதிரி எது வேணும்னாலும் ஒர்க் ஆகும். ஓடிபி செக்ஷனில் உங்களுக்கு எல்லா இதுவும் வந்துடும். ஜி5, ஜியோ ஹாட்ஸ்டார், டிஸ்னி, நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, உங்களுக்கு என்ன தேவையோ இதெல்லாமே இதில் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் கியூ பேண்ட் மட்டும்தான் இதில் இல்லை பண்ணிக்கணும்னு இல்லை. அப்புறம் சி பேண்டோட எது வேணும்னாலும் இதில் சர்ச் பண்ணிக்கலாம். சி பேண்டு, கியூ பேண்டு, மல்டிபிள் எது வேணும்னாலும் உங்களுக்கு சர்ச் பண்ணலாம். இப்போ இன்டெல்செட் 66 சர்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கணும். இல்லை இதே போல் வேறு சி பேண்டோட எதுவாக இருந்தாலும் சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் பழைய டிபி, அப்புறம் புதிய டிபி இதெல்லாமே ஆட் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். இதுலேயும் எவ்வளோ சேனல்ஸ் வரும்னா ஃப்ரீ டு இயரில் நிறைய சேனல்ஸ் வந்துட்டுருக்கோம். இந்த இதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாட்டே பார்க்குற மாதிரி இருக்கும். ஃப்ரீ டு இயரில் உள்ள சேனல்ஸ் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டீங்கிறது செனாட்டர் ஹல்க் 8K ஆண்ட்ராய்டு ஃபார்எவர் ரிசீவர். உங்களுக்கு ஃபார்எவர் ரிசீவர்னால் ஃபார்எவரில் என்னெல்லாம் ஒர்க் ஆகுமோ அது எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது அடுத்து ஏதாவது உங்களுக்கு சேட்டலைட் சார்ஜ் பண்ணிக்கணும்னா உங்கள்கிட்ட என்னெல்லாம் லைன் இருக்கோ அதெல்லாமே எடுத்து சார்ஜ் பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இவ்வளோதான். இதில் உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.